வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமான டேஸ்டான ஜாங்கிரி தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் அதுக்கு 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த 1 கப் என்ன பார்த்தீங்கன்னா 250 கிராம். நீங்கள் இந்த கப் அளவு பயன்படுத்தினாலும் சரி, எந்த பாத்திரம் வந்து எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவு வந்து கணக்கு கரெக்டாக வச்சுங்க. இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து ஆட் பண்ணுறேன். இதில் போதுமான அளவுக்கு வந்து தண்ணீர் ஆட் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour வந்து இந்த உளுத்தம் பருப்பு ஊறினா போதுமானது. ஸோ ஜாங்கிரி எப்போதுமே பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பில் தான் செய்வோம். ஸோ இங்கே பாருங்க, கரெக்டாக 1 hour ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் மிக்ஸில் அரைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அது ஹீட் ஆகிடும். ஸோ எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா மாவு எல்லாம் கிரைண்டரில் அரைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு, அதாவது நான் 1 கப் அளவுக்கு தான் மாவு வந்து எடுத்துட்டேன். ஸோ 250 கிராம் அளவுக்கு தான் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கிலோ அளவுக்கு சர்க்கரை வந்து யூஸ் பண்ணலாம். நான் 3/4 கிலோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ அதில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, சர்க்கரை பாகு நல்லா கொதிக்குது. ஸோ எப்போதுமே நார்மல் ஃப்ளேம் வச்சுருங்க, ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, ரொம்ப நமக்கு அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா கொதிச்சிச்சு பாருங்க சர்க்கரை. இதில் வந்து பிசு பிசு தன்மை இருந்தாலே போதுமானது, கம்பி பாதமே தேவையில்லை. இங்கே பாருங்க, அதாவது ஒரு கம்பிக்கு முன்னாடி கொஞ்சம் பிசு பிசு தன்மை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இருந்தாலே போதுமானது. ஸோ இதில் பாகில் நான் ஒரு பாதி அளவுக்கு லெமன் சாறு வந்து பிழிஞ்சு ஊத்துறேன். ஸோ இதோட தன்மை மாறக்கூடாதுன்றதுக்காக நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த சர்க்கரை எல்லாமே கட்டியாயிடும், அதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து 1 கப்பு தான் போட்டோம். ஸோ எந்த அளவுக்கு மாவு அதிகமாக வந்திருக்கு பாருங்க. ஸோ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. எப்படி தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துச்சுங்க, அதில் கொஞ்சமாக இந்த மாவு ஆட் பண்ணுங்க, நல்லா மதக்கும் பாருங்க. ஸோ இது போல் வந்தாலே நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப நைஸாக நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாவில் உளுத்தம் பருப்பு எடுத்தல, ஸோ அதே கப் அளவுக்கு தான் நமக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு தேவை. ஸோ எதுக்கு கார்ன்ஃப்ளவர் அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு தன்மைக்கு தான். சில பேர் நம்ம வந்து வெறும் உளுத்தம் பருப்பு செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அதே 1/4 கிலோ அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன். இதில் பாதி அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாதி கார்ன்ஃப்ளவர் போட்டு இந்த மாவு ஃபுல்லாக சுற்றி இந்த மாவு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் நீங்கள் மைதா மாவுலாம் தயவு செய்து ஆட் பண்ணாதீங்க. மைதாலாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாவும் இருக்காது. ஸோ ஒரு தட்டை எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் நான் கொஞ்சமாக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாவில் நம்ம ஆல்ரெடி பாதான் சேர்த்துக்கிட்டோம் கார்ன்ஃப்ளவர். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ உங்கள் கையாலேயே நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ நல்லா இது போல் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரே சைடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் அது எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும் மாவோடு சேர்ந்து. ஸோ ஒரு 2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நான் லெமன் எல்லோ அண்ட் ரெட் கலர் ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஆட் பண்ணி அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ எல்லா மாவோடு சேர்ந்துடணும் அந்த கலர் ஃபுல்லாக. ஸோ இங்கே பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாங்கிரி போடுறதுக்காக துணி வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் வாங்கிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த பால் பாக்கெட்டில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அதில் இந்த மாவு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு தவாவில் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அதை வந்து எண்ணெயை வந்து ஆட் பண்ணிவிட்டு நார்மல் ஃப்ளேமே வச்சுருங்க. கொஞ்சம் லைட்டாக சூடானாலே போதுமானது. ஸோ ரொம்ப எண்ணெய் வந்து சூடாகக்கூடாது. நீங்கள் லோ ஃப்ளேமில் கூட வச்சா கூட நல்லது தான். ஸோ இங்கே பாருங்கள், நான் சுற்ற ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நல்லா வருமானா வராது. நமக்கு செய்ய செய்ய பழக பழக பார்த்தீங்கன்னா நல்லா அங்கே வர ஆரம்பிச்சிடும். நார்மல் தண்ணியில் கூட ஃபஸ்ட்டு நீங்கள் சுற்றி பார்த்துட்டு எண்ணெயில் வந்து நம்ம வந்து இது போல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 சுற்று சுற்றுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னு வச்சுங்களேன், எதுவுமே வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வராது, எல்லாம் தனித்தனியாக அங்கே போக ஆரம்பிச்சிடும்.
நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்லோவில் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ரவுண்ட் சுற்றுங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்லேயும் அதை ஃப்ளவர் போல் என்ன செய்யலாம், நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இவ்வளோ நல்லா வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 2 மட்டும் தான் அப்படி வந்துச்சு, கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நல்லா வர ஆரம்பிச்சு பாருங்கள். அது நார்மல் ஃப்ளேமே பார்த்தீங்கன்னா இருக்கட்டும், நல்லா அது வேக ஆரம்பிக்கட்டும். ஸோ உங்கள் வீட்டில் பெரிய நீங்கள் கடாய் வச்சுருந்தாலும் அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ பெரிய கடாய் இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 கூட வந்து இது போல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்கள் நல்லா அழகாக வந்துடுச்சு. ஸோ திருப்பி போடலாம். போட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அங்கே கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு காமிக்கும். நீங்கள் ஃபுட் கலர் தேவையில்லைன்னா கூட அப்படியே நீங்கள் ஒயிட்டாகவும் செய்யலாம். பூ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணி அந்த கலர்ஸ் நீங்கள் வந்து போடலாம். சரிங்க பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சிருந்த சுகர் சிரப்பில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணி அப்படியே கொஞ்சம் திருப்பி விடுங்க. திருப்பிட்டு ஒரு நிமிஷம் போதுமானது தான். ஸோ ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு நிமிஷம் தான். அப்படியே திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம். சரிங்க பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது போல் நம்ம ஒன்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் செய்ய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேஃபும் கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஜாங்கிரி தாங்க. ரொம்ப ஈஸி தாங்க, இது கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.